Hi guys, welcome to Mupadi Training Academy. So guys, வந்து இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட் தான் பார்க்க போறோம். So எஸ்ஐ அல்டிமேட்ல எந்த கேள்விகள் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தான் பார்க்க போறோம். So உளவியல் கேள்விகள் ஆல்ரெடி நிறைய ரிவிஷன்ஸ் போட்டுட்டே இருக்கும். So தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? So ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து find the value of 9/132 into -11/3 ன்னு கொடுத்திருக்காங்க. So ஒரு கெஸ்ஸிங்க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெருக்கல்ல இருக்கு, இந்த ஃபிராக்ஷன் வந்து பிளஸ்ல இருக்கு, இந்த ஃபிராக்ஷன் வந்து மைனஸ்ல இருக்கு. அப்போ பிளஸையும் மைனஸையும் பெருக்கும் போது கண்டிப்பா ரிசல்டன்ட் மைனஸ்ல தான் வரும். அப்பயே இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாமா? உன் அதிர்ஷ்டம் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். கணக்கே போட தெரியாதவங்கன்றவங்க கூட ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு பாருங்க, அதுக்கப்புறம் வாங்க கணக்க போட முடியுதா இல்லைன்னா இந்த குட்டாம்போக்குல அடிச்சு விடுறதா அப்படின்றதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்ல வரணும். ஸோ அது பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல தான் ஆன்சர்ஸ் ஏதோ ஒன்று வந்தாகணும். ஸோ நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் பெருக்கல்ல இருந்தாலே நேரா இருக்கிறத பெருக்க வேண்டியதுதான். 9 × 11 99. சரிங்களா? சோ இது வந்து அவசர குடுக்கத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 99 பார்த்த உடனே இங்கதான் சார் 99 இருக்கு, பாக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இதை போட்டுடுறது. ஆனா அது ஆன்சரா இருக்கணுமா அப்படின்னா யோசிங்க, யோசிச்சு முடிவெடுங்க. சோ அடுத்தது 132 3 பெருக்குறாங்க. 132 3 பெருக்குனா 2 3 6 3 3 9 1 3 3 396. அதுதான் ஆன்சரா வருது அப்படின்னு வேற கேட்பீங்க. -99னா மா ஒன்னுத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கிறது வந்து மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைன்னு சொல்றாங்க. சோ நீ டைரக்டா பெருக்கி சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறம் இது அடிபட்டுச்சுன்னா அடியும் படணும்ல, அடிபட்டுச்சுன்னா அடிச்சும் காமிக்கணும்ல. இப்ப இதை 3வது வாய்ப்பாட்டுல அடிச்சா மேல இருக்கிறது எனக்கு 3வது வாய்ப்பாட்டுல அடிச்சா 3 முறை 3 முறை, கீழே இருக்கிறது 1 முறை 3 முறை 2 முறை. சரிங்களா? அடிபட்டுதா? திருப்பி இதை வந்து நான் 3வது வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். ஆமா, 3வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 11 முறை வரும். இங்க 13 இருக்கா? 13 வந்து பாத்தீங்கன்னா 12 வந்து 4 முறை வரும். திருப்பி ஒரு 12 இருக்கும், 4 முறை வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா நான் மறுபடியும் அடிச்சா 11 1 முறை, இது 4 முறை. முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் -1/4. புரியுதுங்களா? சோ சிம்பிளிஃபை பண்ணும்போது அடிச்சும் காமிக்கணுமா, சும்மா அடிக்காம விட்டுட்டா மதிப்பெண் வராது. சரிங்களா? அடுத்து இது ஒரு புக் பேக் கொஸ்டினுங்க. நாளை பின்ன நமக்கு கேட்டுற போறாங்க. 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் என்பது எத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு சமம்? புக் பேக்ல அப்படியே கேட்டிருக்காங்க. நீங்க வேணா போய் அந்த ஸ்கேல்ல கூட வந்து மாத்தி பாருங்க, நெட்ல கூட. 8 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு சமம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப கிலோமீட்டரும் இங்க ஸ்கொயர்ல தான் இருக்கு, மீட்டரும் இங்க ஸ்கொயர்ல தான் இருக்கு. சோ நம்ம போட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 80 லட்சம். சரிங்களா? 8000 போட்டுற போறீங்க, அதெல்லாம் வராது. இல்ல 8 லட்சம்னு போட போறீங்க. 80 லட்சம். சரிங்களா? 8 கிலோமீட்டர் ஸ்கொயர் என்பது எத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு சமம்னா 80 லட்சம். அடுத்தது ஒரு நிகழ்தகவு கனவு கேட்டிருக்காங்க. என்னன்னா a page is selected at random from a book. That means ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு புத்தகம் கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை வந்து சமவாய்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பக்கத்தினுடைய எண்ணின் 1ஆம் இடம் மதிப்பானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்குக்கு பேஜ் நம்பர் நீ போடுவேன், எல்லாருமே பேஜ் நம்பர் போடுவாங்க தான். இப்ப நான் ஒரு புக்ல 132வது பேஜ் எடுக்கிறேன், இல்லைன்னா 156வது பேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல 1ஆம் இடம் மதிப்புன்றது எதுமா? எது 1ஆம் இடம் மதிப்பு? ஒரு எண்ணினுடைய 1ஆம் இடம் மதிப்பு இது, ஒரு எண்ணினுடைய 10ஆம் இடம் மதிப்பு இது, ஒரு எண்ணினுடைய 100ஆம் இடம் மதிப்பு இது. அப்ப 1 10 100 இப்படிதானே போகும். அப்ப இதுதானே 1ஆம் இடம் மதிப்பு, இது 2ஆம் இடம் மதிப்பு, சாரி இது 100ஆம் இடம் மதிப்பு, இது 10ஆம் இடம் மதிப்பு, இது 100ஆம் இடம் மதிப்பு. அப்போ அந்த எண்ணினுடைய 1ஆம் இடம் மதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் வந்து நல்லா யோசிச்சு அட்டன் பண்ணணும். என்ன கேட்டிருக்கான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புக்கினுடைய பேஜ் நம்பர் ஒரு நம்பரா இருக்கலாம், 2 நம்பரா இருக்கலாம், 3 நம்பரா இருக்கலாம், 4 நம்பரா இருக்கலாம். எத்தனை நம்பரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த 1ஆம் இலக்க மதிப்பு, இந்த 1ஆம் இலக்கம் என்றால் முதல் இலக்கத்துல வருது பாரு, அதுதான் அந்த 1ஆம் இலக்க மதிப்பு எதை விட குறைவா இருக்கணுமா? 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்கிறான். ஜெனரலாவே ஒரு எவ்வளவு பெரிய நம்பர்னா இருக்கட்டும், நீ ஒரு 1000 உருவாக்கணும், லட்சத்தை உருவாக்கணும், கோடியை உருவாக்கணும், நீ எதை உருவாக்குறதா இருந்தாலும் உனக்கு 0லிருந்து 9 வெளியே இருக்கக்கூடிய இந்த 10 எண்களை வச்சுதான் உருவாக்க முடியும். 0லிருந்து 9 வரை இருக்கக்கூடிய இந்த 10 எண்களை வச்சுதான் உருவாக்க முடியும். அப்ப 10 எண்கள் தான் உங்ககிட்ட இருக்கே. அப்ப எவ்வளவு பெரிய நம்பர் உருவாக்கினாலும் இந்த 10 எண்கள் இல்லாம உருவாக்க முடியாது. அப்போ உனக்கு மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 10 எண்கள். அந்த 10 எண்கள்ல எனக்கு இருக்கக்கூடிய நம்பர், இந்த 1ஆம் இலக்கத்துல வரக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணுமா? 7ஐ விட குறைவா இருக்கணுமா? 7ஐ விட குறைவா இருக்கணும்னா அது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். அப்ப எத்தனை நம்பர்மா இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்ப ஆன்சர் 7/10. அவ்வளவுதாங்க.
கொஸ்டின் புரிஞ்சுச்சா? ஒரு நல்ல கொஸ்டின், அதுக்கு விட்டுறாதீங்க. 7/10 ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டின், விச் இஸ் நாட் எ சைக்காலஜிக்கல் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது வந்து உடலியல் தேவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஹங்கர், பசி என்பது உடலியல் தேவை. பசி, வயிறு நல்லா கிள்னாதான் உனக்கு வந்து சாப்பிடணும்னு தெரியும். பசி வந்து ஒரு உடலியல் தேவை. தாகம், தண்ணீர் குடிக்கணும்னு தோணுது, உடலியல் தேவை. பாலுணர்வு, பெரும்பாலும் அது ஒரு உடலியல் தேவை. ஆனா உடலியல் தேவை அல்லாதது எதுனா அன்பு. அன்புக்கு மனசு இருந்தா போதும், லவ்வுக்கு. ஓகேங்களா? அது ஒரு உடலியல் தேவை அல்ல. சரிங்களா? இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கொஸ்டின். நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்றதை செக் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது, ஒரு ஏபிசி கம்பெனியினுடைய growth ரேட் காமிக்கிறாங்க. சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துடலாம். நாங்க கொஸ்டின் பாத்துடலாம். கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்ததுன்னு கேட்கிறாங்க. கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி, சராசரினாலே என்னமா பண்ணணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரினாலே எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்கோ அதால அடிக்கணும். இப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. இந்த 6த்தையும் கூட்டுங்க. 5, 20, 17, 22, 9. சார் 5 தானே கூட்டுறீங்கன்னா இது மைனஸ்ல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கூட்டி நான் கடைசியில கழிச்சுக்கிறேன். ஏன்னா அது மட்டும் மைனஸ்ல இருக்கு. மைனஸ்ல இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். கூட்டும் போது அது கழிக்கதான் பண்ணணும். அது வந்து அதையும் கூட்டிடக்கூடாது. -2.5 கழிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கடைசியில 2.5 கழிச்சுக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா 5. அடுத்தது 7, 3, 10, 19, 19, 24, 4, 5, 6, 7, 74.5மா. இந்த 74.5ல 2.5 கழிச்சுட்டா எனக்கு எவ்வளவு வரும்? 72 வரும். சரிங்களா? இதுல 2.5 கழிச்சிடுறேன். அந்த 2.5 தான் இங்க இருக்குமா? சரிங்களா? இப்ப இதை கழிச்சுட்டா 72 வரும். அந்த 72 6ஆல அடிக்கிறேன். 72 6ஆல அடிச்சா எவ்வளவு? 12. 72 6ஆல அடிச்சா என்னது? 12. அவ்வளவுதாங்க. அப்போ சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட, அப்ப 12 என்பதுதான் எனக்கு இதுல கிடைச்ச சராசரி வளர்ச்சி விகிதம். அந்த சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்ததுன்னு கேட்கிறான். அப்ப இந்த 12 விட எத்தனை ஆண்டுகள்ல அதிகமா இருக்குன்னு கேட்கிறான். 12 விட 2 அதிகமா? இல்ல. அப்ப இது வராது. 12 விட 5 அதிகமா? இல்ல. 12 விட 20 அதிகம். 12 விட 17 அதிகம். 12 விட 22 அதிகம். 12 விட 9 அதிகம் இல்ல. அப்ப எத்தனை ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக இருக்குதா? 3 ஆண்டுகள்ல. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து 3. அப்ப ஆன்சர் வந்து 3. சரிங்களா? அடுத்தது 7, 7, 8 ரெண்டுமே ஒரே படத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விமா. பாத்துடலாமா? சோ 7வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the total number of students studying in C and D colleges together? C மற்றும் D கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த C காலேஜ்லயும் D காலேஜ்லயும் படிக்கக்கூடிய மாணவர்களை தான் கேக்குறாங்க. சோ கூட்டிடுவோமா? ஃபர்ஸ்ட் C காலேஜ் கூட்டுறேன். எல்லாமே 0, லாஸ்ட் 0. 2, 2, 4, 5, 10, 13. முன்னாடி ஒரு 1 போட்டுக்கிறேன். 2, 1, 3, 4, 5, 6, 7, 8, 9. 930 பேர் C கல்லூரியில படிக்கிறாங்க. D கல்லூரியில 0 எல்லாமே 0. 2, 3, 4, 7, 5. 1 முன்னாடி போட்டுக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 950. அப்ப D கல்லூரியில 950 பேரு, C கல்லூரியில 930 பேரு. அப்ப 930யும் 950யும் கூட்டினாங்கன்னா 0, 8, 18, 1880 பேர் படிக்கிறாங்கம்மா. சோ மொத்தமா கல்லூரியில 1880 பேர். முடிஞ்சிருச்சா? அடுத்தது 7வது கொஸ்டின் கேக்குறாங்க. டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிப்புகளையும் அனைத்து பட்டப்படிப்புகளும் படிக்கும் மொத்த மாணவர்களுடைய சராசரி என்னன்னு கேக்குறாங்க. மொத்த மாணவர்களுடைய சராசரி. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டி கல்லூரி இப்பதான் நான் கூட்டினேன். டி கல்லூரி எத்தனை பேருக்கு கூட்டினேன்? 950 கூட்டி வச்சிருந்தேன். சோ ஆன்சர் ஆப்ஷன்ல 950 இருக்கு, போட்டுறாதீங்க. புரியுதா? அவன் கேட்கறது அனைத்து படிப்புகளையும் படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கல, சராசரி கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சராசரி இந்த வார்த்தை. சரிங்களா? அதனால 950 போட்டா தப்பு. நம்ம அந்த 950 எதால வகுக்கணும்? 5ஆலயா? ஏன்னா 5 கல்லூரி நம்ம பார்த்தோம். எத்தனை கல்லூரி? 5. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5. அப்ப 5ஆல அடிக்கணும். அவ்வளவுதான். 950 5ஆல அடிச்சு சொல்லுங்க. ஆன்சர் சராசரி கேட்டிருக்கிறதுனால 9ல எத்தனை 5 இருக்கும்? ஒரு 5 இருக்கும். 45 மீறும். சோ 45ல 1, 190. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன்மா. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அடுத்து 8வது கேள்வி. இதுதான் அவசரத்துல பண்ற தப்பு, அதெல்லாம் பண்ணிடாதீங்க.
அடுத்தது ஒரு கோட் லாங்குவேஜ்ல ஸ்மார்ட்ன்றத 5ன்னு கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்ன்றதை எவ்வளவு எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸ்மார்ட் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் SMART 1 2 3 4 5. அப்ப 5 லெட்டர்ல எழுதுறதுனால அது 5ன்னு குறிப்பிட்டிருக்கு. இதுவே வந்து பியூட்டிஃபுல்னா 1 2 3 4 5 6 7 8 9. சோ ஆன்சர் வந்து 9. புரியுதுங்களா? சோ அவ்வளவுதான்ப்பா. புரியுதா? அடுத்து 9வது கேள்வி, த லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக அமையாத நாள் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு நூற்றாண்டின் முதல் நாளாக எந்த நாள் அமையாது, ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக எந்த நாள் அமையாதுன்றதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக அமையாத நாள் வந்து செவ்வாய், வியாழன். ஓகேங்களா? செவ்வாய், வியாழன், சனி, இதெல்லாம் ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக அமையாது, இறுதி நாளாக. ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளாக திங்கள், புதன், வெள்ளி இதெல்லாம் அமையாது. ஒரு நூற்றாண்டினுடைய திங்கள் வராது, ஞாயிறு. ஞாயிறு ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளாக புதன், ஞாயிறு, வெள்ளி அமையாது. சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின், இதை வந்து ஒழுங்கா கவனிக்க சொல்றாங்க. என்னன்னா, வலது புறத்தில் தொடங்கி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வரிசை. இந்த வரிசையில இது இடதுபுறம், இது என்ன புறம்? வலதுபுறம். சோ வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை கொண்டு மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும் சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வலதுபுறத்துல இருந்து நான் தொடங்குறேன். வலதுபுறத்துல இருந்து தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை கொண்டு மாற்றினார். அப்ப வலதுபுறத்துல தொடங்குறேன்னா இதுதானே வலதுபுறம். 1 2 3 இதை நான் மாத்தும் போது இது என்ன கிழமைன்னு மாத்துறேன், திங்கள்னு மாத்துறேன். அடுத்து 1 2 3 இதை மாத்தும் போது என்னன்னு மாத்துறேன், செவ்வான்னு மாத்துறேன். அடுத்து 1 2 3 எஃப் என்னன்னு மாத்துறேன், புதன்னு மாத்துறேன். அடுத்து 1 2 3 எஸ் என்னன்னு மாத்துறேன், வியாழன்னு மாத்துறேன். அப்ப வியாழக்கிழமையை மாற்றும் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும் கேட்டிருக்காங்க. எந்த எழுத்து? எஸ் என்ற எழுத்து. இது ஒரு நல்ல கேள்வி. அப்ப இந்த மாதிரி தொடங்கி மாத்துச்சுன்னா அது எது மாத்துதுன்னு கேக்குறாங்க. பார்த்துட்டு கரெக்டா சொல்லிடுங்க. சரிங்களா? குருட்டாம் போக்குல போட்டுறாதீங்கமா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது மிஷின். மிஷின் என்பதை வந்து இப்படி கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா, MACHINE, இது மிஷினா. சோ M வந்து 13வது லெட்டர், ஆனா எனக்கு 19ன்னு கோட் பண்ணிருக்காங்க. A 1வது லெட்டர், எனக்கு 7ன்னு கோட் பண்ணிருக்காங்க. C எத்தனாவது லெட்டர்? 3வது லெட்டர், எனக்கு 9ன்னு கோட் பண்ணிருக்காங்க. H வந்து 8வது லெட்டர், எனக்கு 14ன்னு கோட் பண்ணிருக்காங்க. I வந்து 9வது லெட்டர், எனக்கு 15ன்னு கோட் பண்ணிருக்காங்க. N வந்து 14வது லெட்டர், எனக்கு 20ன்னு கோட் பண்ணிருக்காங்க. E 5வது லெட்டர், எனக்கு 11ன்னு கோட் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒன்னொன்னுலயும் எனக்கு எவ்வளவு ஆட் பண்ணப்பட்டிருக்கு, 6 நம்பர்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப 13 19 ஆயிருக்கு, 1 7 ஆயிருக்கு, 3 9 ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரிதான் எனக்கு டேஞ்சர் அப்படின்றது மாறணும். சரிங்களா? டேஞ்சர், டேஞ்சர்ன்றது மாறுச்சுன்னா எப்படி மாறுதுன்னு கேக்குறாங்க. அப்ப D 4வது லெட்டர், A 1வது லெட்டர், N 14வது லெட்டர், G 7வது லெட்டர், E 5வது லெட்டர், R 18வது லெட்டர். இப்போ D 4ல இருந்து நீ எவ்வளவு கூட்டணும், 6 கூட்டணும். அப்ப இது 10ன்னு மாறுமா? 10ல ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. சோ அப்படியே முடிச்சிடலாம். டைம் கன்சியூமிங் நினைக்காதீங்க, ஒன்ஸ் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எளிமையா முடிச்சிடலாம். C வந்து 10ல ஆரம்பிக்குதா, இருக்கு. அடுத்து 12வது கொஸ்டின்மா. 12வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a policeman left his police post. அதாவது வந்து இது இங்கிலீஷ் மீடியம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு காவலர் அவர் இருப்பிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டு A என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போ இதுதான் வந்து காவலருடைய இருப்பிடம். சரிங்களா? இதுதான் வந்து காவலருடைய இருப்பிடம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தை கேட்டு எந்த திசைக்கு போறாரு, A என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறார். அப்போ இங்க காவலர் அவருடைய இருப்பிடத்திலிருந்து A என்ற இடத்திற்கு தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 4 கிலோமீட்டர் போறார். அங்கு சென்றதும் B என்ற இடத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்க பின் இடது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். அப்ப இங்க போனவரு திருப்பி Bன்னு ஒரு இடத்துல சத்தம் கேட்க இடது பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாரு, 4 கிலோமீட்டர். அப்போ தெற்கு நோக்கி வந்தவர் அவருடைய இடது கை பக்கம் திரும்பணும்னா இந்த பக்கம் திரும்பணும். அடுத்தது
அங்கிருந்து சி என்ற இடத்திற்கு இடப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். இங்க இருந்து இன்னொரு இடப்பக்கம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போனா என்ன இடம் கிடைக்குதா? சி. புரியுதுங்களா? அப்ப இந்த 4 கிலோமீட்டரும் இந்த வந்த 4 கிலோமீட்டரும் என்ன ஆயிடும்? சமன் ஆயிடும். சரிங்களா? அப்ப ஆரம்பிச்ச புள்ளிக்கு நேரா இருக்காரு. சரிங்களா? இப்ப அவர் என்ன கேக்குறாங்கன்னா, அவர் இருப்பிடத்தை சென்றடைய எந்த திசையில் செல்ல வேண்டும், அதாவது அவருடைய காவலர் இருப்பிடத்தை சென்றடைய. இப்ப சீல இருக்காரா, இப்ப எந்த திசையில போனா சேருவார்னா மேற்கு திசையில். அவ்வளவுதான். ஆன்சர் வந்து மேற்கு திசையில சென்றால் போயிடுவார். சரிங்களா? அடுத்தது, ஒரு எண் 5ஐ விட பெரியதும் மற்றும் 9ஐ விட சிறியதும் மேலும் 7ஐ விட பெரியதும் மற்றும் 11ஐ விட சிறியதும் எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு எண் 5ஐ விட பெரியது, 5ஐ விட பெரியதுன்னா 6, 7, 8, 9ஐ விட சிறியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9ஐ விட சிறியது. ஏதோ ஒரு எண்மா 5ஐ விட பெரியது 9ஐ விட சிறியதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த எண்ணை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அது 7ஐ விட பெரியது 11ஐ விட சிறியதுன்னு சொல்றாங்க. அப்ப 7ஐ விட பெரியதுன்னா 8, 9, 10, 11ஐ விட சிறியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னவர் என்ன சொல்லியிருக்காரு? 5ஐ விட பெரியது 9ஐ விட சிறியது. ரெண்டாவதா சொன்னவர் என்ன சொல்லியிருக்காரு? 7ஐ விட பெரியது 11ஐ விட சிறியதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ரெண்டுத்திலயும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் அந்த எண்ணா இருக்கணும். அப்ப ரெண்டுத்திலயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 8. அப்ப அந்த எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 8. சரிங்களா? அப்ப மறக்காம சொல்லிடுங்க, அந்த எண் வந்து 8. 14வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சோனா. சோனா என்பவர் ரமேஷின் சகோதரி. அப்போ சோனான்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த சோனா யாருடைய சகோதரின்னு பாத்தீங்கன்னா ரமேஷனுடைய சகோதரி, சிஸ்டர். சரிங்களா? ரமேஷனுடைய சகோதரி மற்றும் மோகித்தின் மகள். இந்த சோனா யாருடைய பொண்ணு? மோகித்தோட பொண்ணு. அப்ப சோனா மோகித்துக்கு பொண்ணு, ரமேஷுக்கு சகோதரி. சரிங்களா? ரமா என்பவர் மோகித்தின் மனைவி. இந்த மோகித்தின் மனைவி யாரு? ரமா. சரிங்களா? மனைவி மற்றும் பிரபாத்தின் தாய். இதே ரமா யாருக்கு அம்மான்னு பாத்தீங்கன்னா பிரபாத்ன்றவங்களுக்கு அம்மா. சரிங்களா? அப்போ மோகித்தோட பொண்ணு சோனா, ரமேஷனுடைய சகோதரி சோனா, மோகித்தினுடைய மனைவி ரமா, பிரபாத்தினுடைய அம்மா ரமானா இவர்கள் மூவரும், இந்த சோனா, ரமேஷ், பிரபாத் மூவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். சரிங்களா? இப்ப நம்ம என்ன கேக்குறாங்கன்னா, ரமேஷ் என்பவர் பிரபாத்திற்கு என்ன உறவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரமேஷ் வந்து பிரபாத்துக்கு என்ன உறவு வேணும்? சகோதரன். ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே, பி பிரதர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 15வது கேள்வி. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கான வெண்படம். ஏற்கனவே வெண்படம்னாலே நமக்கு பிரச்சனை, அந்த கொஸ்டின் தான் வச்சிருக்காங்க. சோ பூக்கள், வெள்ளை துணிகள், ஃபிளவர்ஸ், ஒயிட் அண்ட் ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரெஸ் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒயிட் கலர்ல இருக்க போறது கிடையாது. ஏன்னா இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறதே வேற கலர் ட்ரெஸ் தான். சோ நிறைய பேர் வேற கலர் ட்ரெஸ்ல தான் போறாங்க. அப்ப எல்லா ட்ரெஸ்ஸுமே கண்டிப்பா ஒயிட் கலர்ல இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூ எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்குமா? என் ஆளுக்கு நான் வெள்ளை கலர்ல ரோஜா வாங்கி தரேன்னா தரலாம், ஆனா சிவப்பு கலர்ல ரோஜா வாங்கி தரணும்னாலும் தரலாம். அப்ப ரோஸ்ன்றதும் கலர்ஸ் மாறும்ல. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பூவுமே வெள்ளை கிடையாது, எல்லா துணியுமே வெள்ளை கிடையாது. அப்ப வெள்ளை நிறத்துல வேறு சில பொருட்களும் இருக்கு. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து வெள்ளை. இந்த வெள்ளையிலே இங்க இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பூக்கள். இங்க இருக்கக்கூடியது என்னது? பூக்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடியது என்னன்னா துணிகள். சரிங்களா? துணிகள். அப்போ பூக்கள், வெள்ளை, துணிகள். இதுதான், இந்த வெண்படம் தான் சரியா இருக்கும். சி. சரிங்களா? சரியா போச்சா? அடுத்தது 16. ஓகே. விடுபட்ட எண்ணெய் தெரிக. ஏதோ பேய் வந்து விரிச்சிட்டு தலையை விரிச்சிட்டு கையை ஓங்கிட்டு ஓடி வர மாதிரி இருக்குல்ல. சோ இந்த படம் என்ன சார் சொல்ல வருது எனக்கு அப்படின்னா, ஈஸியா தான் சொல்ல வருது. ஒரு படத்தை பார்த்து காரணத்தை கொண்டு பயப்படாதுன்னு சொல்ல வருது இந்த படம் உனக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த 12 இருக்கா, இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 12யும் 3யும் நீ கூட்டினா என்ன கிடைக்கும்னா 5. 12யும் 3யும் கூட்டினா 5. இங்க இருக்கக்கூடிய 22யும் 11யும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்கும்? 33. இங்க இருக்கக்கூடிய 18யும் 9யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 27. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்ட தான் கிடைக்கும். அப்ப 32ஓட எதை கூட்டினா உனக்கு 36 கிடைக்கும்னா 4 கூட்டினா. அப்ப இங்க வர வேண்டிய எண் 4. 32 34யும் கூட்டினாதான் 36. ஆமா, அந்த பக்கம் கைக்கு சொல்லிட்டீங்க. இந்த கைக்கு என்ன சார் சொல்ல வர போறீங்கன்னா, அதேதான் கூட்டினா அங்க வருது இல்ல. இப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 12 3ஆல அடிச்சா என்னது? 4. 22 11ஆல வகுத்தா என்னது? 2. 18 9ஆல வகுத்தா என்னது? 2. அப்ப 32 4ஆல வகுத்தா என்னது? 8. புரியுதுங்களா? அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் வேற எந்த எண்ணும் இல்ல, 4 என்ற இந்த எண் தான். புரிஞ்சுச்சுங்களாமா? அப்ப ஈஸி தானே? சோ முடிச்சிடலாம்ல.
அடுத்து 17வது கேள்வி சூஸ் த ஹார்ட் ஒன் அவுட்னு சொல்லிட்டு பவுண்டு என்ன ஹவுன்ஸ் டாலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஹார்ட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவுன்ஸ் தான் ஹார்ட் ஒன் அவுட். ஏன்னா இதை அளக்க பயன்படக்கூடிய ஒரு குறியீடு. ஸோ பவுண்டு என்பது நாட்டினுடைய பணத்தினுடைய பெயர், எண் என்பது ஒரு நாட்டினுடைய பணத்தினுடைய பெயர், டாலரும் ஒரு நாட்டினுடைய பணத்தினுடைய பெயர். ஆனா அவுன்ஸ் வந்து பணத்தினுடைய பெயர் அல்ல, அது ஒரு அளவு. சரிங்களா? அடுத்து 18. ஐயோ என்ன சார் கேள்வி, நீங்க பயப்படுற வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல, அந்த மாதிரியான ஒரு கேள்வி நினைச்சுக்கோங்க. பாருங்க கேள்வி எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா இதுல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இது ஒரு மேட்ரிக்ஸ் கோடிங் தென் டிகோடிங் தான் டாபிக் தான். சோ நமக்கு இது மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டா நல்லாவே இருக்கும் எஸ்ஐல. ஏன்னா கத்துக்காத சில பேர்லாம் வருவாங்கல்ல. ஆனா நம்ம சேனலை பாக்குற நீங்க கத்துக்காம போறீங்களா? கத்துக்கிட்டு தானே போறீங்க. அப்ப எப்படி கத்துக்கிட்டு போறீங்கன்றத பாருங்க. சோ இந்த மேட்ரிக்ஸ் கோடிங்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ்குள்ள பல வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கும், பல வார்த்தைகளை என்னால உருவாக்க முடியும். ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த மேட்ரிக்ஸ்ல நீ எனக்கு தேடி தர வேண்டிய வார்த்தை என்ன, கத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். இந்த கத்தார்ன்ற வார்த்தைய இதுல எனக்கு கலைஞ்சிருக்கு, அதை எனக்கு தேடி கொடுங்க, உனக்கான ஆப்ஷன்ஸ் இதுதான், இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ல உன்னால கத்தாரை உருவாக்க முடியும்னு கேட்கறான். அப்ப என்ன சார் பண்ணணும்னா, உனக்கு இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்லமா, ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன்லாம். அப்ப இந்த ஏ ஆப்ஷன்ல 22ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் அடுத்த நம்பரை சொல்றேன். 04ன்னு கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் ரோ, ரெண்டாவதா இருக்கக்கூடிய நம்பர் காலம்ல பார்க்கணும். புரியுதா? இப்ப பாருங்க, இது 0ல ஆரம்பிச்சு 4ல முடிஞ்சிருக்கு, 0ல ஆரம்பிச்சு 4ல முடிஞ்சிருக்கு. இது 5ல இருந்து 9, 5ல இருந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 0-4னா ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ரோல பார்ப்பேன். ரோனா இப்படி வந்தா ரோமா, இப்படி வந்தா ரோ, இப்படி வந்தா காலம், அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ரோல பார்க்க சொல்லியிருக்கேன். அப்ப 0வை ரோல பாரு, 4 வந்து காலம்ல பாரு, இங்க இருக்க காலம். அப்ப 0வும் 4ம் சேர்ற இடம் எது? இ. அப்ப 0வும் 4ம் சேர்ற இடம் ஈனா 0-4ன்னு என்ன குறியீடு பண்ணிருக்காங்க? ஈயை தான் அப்படி குறியீடு பண்ணிருக்காங்க. புரியுதா சொல்றது? அந்த மாதிரி நீ ஒரு ஆப்ஷனா தேர்ந்தெடுத்தா எந்த ஆப்ஷன்ல உனக்கு கத்தார் வருதுன்னு கேக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 22 இருக்கா, அப்ப ரோல 2, காலம்ல 2, ரெண்டும் சேர்ற இடம் என்ன? இ. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் இ வருது. சரிங்களா? ஆனா நமக்கு கத்தார்ல முதல் இடத்து என்ன வரணும்? கியூ வரணும். இங்க இ வர்றதுனால ஏ ஆப்ஷன் எலிமினேட்டட், அது தப்பு. பி ஆப்ஷன் பார்க்கலாமா? 65, 6, 5 என்ன லெட்டர் சேருது? கியூ. அப்ப வருது 00 சேருது, ஏ வருது. 33, 3, 3 எங்க சேருது? இங்க சேருது. 3, 3 இங்க தான் சேருது. பி வருது. கத்தாருக்கு டீல வரணும், பி வருது. அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? அடுத்தது வாங்க, சி ஆப்ஷன் செக் பண்ணலாம். 7 9 கியூ வருது. 95 9 5 டி வருது. ரெண்டாவது லெட்டரே டி வருது. அப்ப இதுவும் தப்பு. 3 தப்பாயிட்டதுனால ஆன்சர் என்ன? டி தான். செக் பண்ணிடுங்க எதுக்கோ. 97 9ம் 7ம் சேர்ற இடத்துல கியூ இருக்கா, 4ம் 1ம் சேர்ற இடத்துல, 4ம் 1ம் சேர்ற இடத்துல ஏ இருக்கா, 5ம் 9ம் சேர்ற இடத்துல, 5ம் 9ம் சேர்ற இடத்துல டி இருக்கா, 1ம் 4ம் சேர்ற இடத்துல, 1ம் 4ம் சேர்ற இடத்துல ஏ இருக்கா, 7 5 சேர்ற இடத்துல 6 இருக்கான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப கத்தார் வந்துருச்சா? ஓகேவா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. எங்கேயும் யாருக்கும் மார்க்க லாஸ் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா நல்ல மார்க் விட்டு வந்துடாதீங்க, எடுத்துருங்க. சரிங்களா? பின்வரும் எந்த விகிதங்கள் விகித சமத்தில் உள்ளன? விகித சமம்னா என்னமா? சமமா இருக்கணும். 2 விகிதங்களும் சமமா இருக்கணும். எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இது ரெண்டுத்தையும் பெருக்குனா வர மதிப்பு எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். அதுதான் விகித சமன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? செக் பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, 6 என்னது? 30. 3 11 என்னது? 33. சமமாவா இருக்கா? சமம் இல்ல. அப்ப இவங்க விகித சமத்துல இல்ல. 9 என்னது? 27. 2 என்னது? 12. சமமாவா இருக்கா? சமமா இல்ல. அப்ப இவங்க விகித சமத்துல இல்ல. 10 என்னது? 50. 25 2 என்னது? 50. சமமா இருக்கா? அப்ப இவங்க தான் விகித சமன்ல இருக்காங்க. 1 1 3 9 சமமா இல்ல, அதனால விகித சமத்துல இல்ல. அப்ப பின்வரும் எந்த விகிதங்கள் விகித சமத்துல இருக்குன்னா இப்படி பெருக்குனா கண்டுபிடிச்சிடலாமா? சுலபமான கேள்விதான், பார்த்துட்டு பதில் சொல்லிடுங்க. 20வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 32 into 65 to the power of 0ன்னு சொல்லியிருக்காங்க. 32 into 65 இதனுடைய பவர்ல 0 போட்டா அதனுடைய ஒத்த இலக்கம் என்னவா வரும்னு கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய நம்பர்னா இருக்கட்டும், பவர்ல 0 ஆயிடுச்சுனாலே, அதாவது 5 பவர் 0 1, 6 பவர் 0 1, லட்சம் பவர் 0 1, அவ்வளவுதான். எவ்வளவுதான் இருந்தாலும் அதனுடைய பவர்ல 0 போயிட்டா என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். இதே 5 பவர் 1னா 5,
6 பவர் 1னா 6 இருக்கிற நம்பரே வரும். பவர் 1ல இருக்கும்போது இருக்கிற நம்பரே வரும். ஆனா பவரை 0ன்னு வச்சாலே என்னது? இதுக்குதான் ரூல்ஸே சொல்லிருப்பாங்க. a பவர் 0 is equal to 1, a பவர் 1 is equal to a அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப a பவர் 0 வந்து 1ன்னு சொல்றதுனால இதனுடைய ஒத்த இலக்கம் நான் என்னதான் பெருக்கி கூட்டி கழிச்சு என்ன பண்ணிருந்தாலும் கடைசியில பவர்ல 0 இருந்துச்சுன்னா இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 1. அப்ப ஒத்த இலக்கமும் என்னவாதான் இருந்திருக்கும்? 1ஆதான் இருந்திருக்கும். சோ டி த ஆன்சர் 1. 21வது கேள்வி. x சதவீதம், x இன் x சதவீதம் என்பது 25 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு சொல்றாங்க. அப்ப x இன் x சதவீதம், x இன் x சதவீதம் புரியுதுங்களாமா? x இன் x சதவீதம், x சதவீதம்னா எப்படி எழுதுவேன்? x by 100ன்னு எழுதுவேன். x சதவீதம்னா எப்படி எழுதுவேன்? x by 100ன்னு எழுதுவேன். அது x இன் x சதவீதம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25. அப்ப x இனுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்க நான் வெறும் x into x வச்சுக்கிட்டு இந்த 100 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா அது 25ஓட பெருக்கிக்குமா? 25ஓட பெருக்கும் போது 2500ன்னு வந்துரும். இப்ப x யும் பெருக்குனா என்னது? x ஸ்கொயர். x யும் பெருக்குனா x ஸ்கொயர். எனக்கு x தான் தேவை, x ஸ்கொயர் தேவையில்ல. அப்ப இங்க நான் ஸ்கொயர் எடுத்தா இங்க ரூட் ஆட் ஆயிடும். அப்ப x இனுடைய மதிப்பு என்னன்னா 50. ஏன்னா 2500க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னது? 50. சோ ஆன்சர் டெல்லி. சரிங்களா? அடுத்து 22வது கேள்வி. ரூபாய் 1600 a மற்றும் b என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் b க்கு கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப a b ரெண்டு பேரு 3:5 என்ற விகிதத்துல 1600 ரூபாவை வாங்கிக்கிறாங்க. சோ 3 5 இவன் 3x இவன் 5x எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டுறேன். 1600 8x வரும். 1600. அப்ப x is equal to 1600 by 8 அடிச்சு கொடுத்தா 8 16ல எத்தனை முறை இருக்கும்? 2 முறை இருக்கும். சோ 2. அப்ப x வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 200. சரிங்களா? 200. ஆனா ஆன்சர் ஆப்ஷன் 200 கிடையாது. நான் பாருங்க போட்டேன் அப்படியே. b க்கு கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. b க்கு கிடைக்கக்கூடிய தொகை நான் x னுடைய மதிப்பு மட்டும் தான் கேட்டிருக்கேன். x னுடைய மதிப்பு 200 வந்துச்சு. b க்கு கிடைக்கக்கூடிய தொகை b 5 பங்கு பணத்தை வாங்குறானா அப்போ அவன் 5x. b வாங்கக்கூடிய பணம் எவ்வளவு? 5x. அப்போ x னுடைய மதிப்பான 200 அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பேசிங்கன்னா I 2 10 ஒரு கூட ஒரு 2 0 சேர்த்துக்கோ 1000 C. சரிங்களா? அடுத்தது 23 என்ன கேக்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பணக்காரர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பணக்காரர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவர்களுடைய ரொட்டீன் ஆகட்டும், சோ ஒரு சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவர்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. சோ இது வந்து கூற்று. இந்த கூற்றிலிருந்து பெறப்பட்ட 2 கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்கள் சரியா தவறான்னு தான் நம்ம விவாதிக்க போறோம். பணக்காரர்களிடையே ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பால் ஏற்படுகின்றன சொல்றாங்க. பார்ப்பதற்கு அந்த கூற்றை ஒத்து பார்க்கும்போது அது சரின்னு சொல்றதுக்கு நம்ம மனசு தோணும். ஆனா இது தவறு. ஏன் லூசா நீ? அவன் தான் கூற்றுல என்ன சொல்லியிருக்கான்? பணக்காரர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லிட்டானே. அப்ப பணக்காரர்களே ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மிகப்பெரிய தவறு. வாய்ப்புகள் கவனம் தேவை. ஒரு கூற்று சும்மா கொடுக்கல, உன்னை வந்து சோதிக்கிறதுக்கும் நீ எந்த அளவுக்கு சிந்திக்கிறன்றத செக் பண்றதுக்கு தான் கொடுக்குறான். இவங்க கொடுத்திருக்கிறது வாய்ப்புகள். அப்போ பணக்காரர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர்கள் வந்து பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அதிகப்படியான தீய நடவடிக்கைகள் இருக்காங்க. அதனால அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் அவன் அதை கியூரும் பண்ணிப்பான். டாக்டர் கிட்ட போயிட்டு கியூர் பண்ணிப்பான். திருப்பியும் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு ஆபரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து குடிச்சிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாவலாம் இல்ல. அப்ப அதுக்கு மாரடைப்பு காரணமா? ஆக்சிடென்ட் ஆகி நீ கொழுப்பேறி போனா குடிச்சிட்டு போனா செத்த. அதுக்கு அது காரணமா இருக்க முடியுமா? அப்போ இந்த கூற்றில இருந்து பாருங்க, இவன் வந்து பொதுவா உன் மனசுல என்ன படுதோ அதை கேட்கல. இவங்க என்ன கேட்கறாங்க? கூற்றிலிருந்து நீ என்ன டிடெக்ட் பண்ணுவதற்கான கருத்தான்னு கேட்கறான். அப்ப இங்க வாய்ப்புகள்னு சொன்ன ஒரு விஷயத்த இங்க நான் ஒரு கருத்தா சொல்லும் போது பணக்காரர்களிடையே ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பால் ஏற்படுகின்றன சொல்லும் போது தப்பு. வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேனே தவிர இறப்புகள் அதனாலதான் ஏற்படுதுன்னு எங்கேயுமே கூற்றுல சொல்ல கிடையாது. அப்ப கூற்றுல சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இதனாலதான் நடக்குதுன்ற மாதிரி என்னால என்ன பண்ண முடியாது? சாத்தியமா சொல்லிட முடியாது. அப்போ பணக்காரர்களே ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பால் தான் ஏற்படுகிறதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது தப்பு. புரியுதா? அப்போ இந்த கூற்றுக்கு இந்த கருத்து வந்து சரி கிடையாது. அததான் சொல்றேன். வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர மாரடைப்பாலதான் மரணம் ஏற்படுதுன்னு யாருமே இங்க சொல்லல. அதனால இது கிடையாது. அப்ப இன்னொரு பாருங்க, இது ரொம்ப கண்மூடித்தனமான ஒரு தவறு. ஏழைகளுக்கு மாரடைப்பே ஏற்படுவதில்லை. ஏன் ஏற்படாது
ஐயோ சொத்து போயிடுச்சே, சுகம் போயிடுச்சே, நான் எப்படி வாழ போறேன்னு இந்த உலகத்திலே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆயே வந்துடும். சோ அப்ப இதுவுமே தவறு. புரியுதுங்களா? ஏழைகளுக்கு மாரடைப்பு ஏற்படுவதில்லைன்னா நம்மளால சொல்ல முடியாது. பணக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தா ஏழைகளுக்கு என்ன ஏற்படாதா? ஏழைகளுக்கும் ஏற்படும். பாருங்க, பாதி பேர் ஏழைகள் தான் அட்மிட் ஆகுறாங்க ஹாஸ்பிட்டல். அடுத்து 24, கர்ப்ப காலத்தில் பாலின நிர்ணயம் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டுமான்னு கேக்குறாங்க. கர்ப்ப காலத்தில் பாலின நிர்ணயம். ஆமாங்க, கண்டிப்பா ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய நான் வெளிநாட்டுல போய் செக் பண்ணி என் குழந்தையோட ஜெண்டர் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல போட்டு அதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்குலாம் ஒரு சில கேசஸ் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா சட்ட ரீதியா அது தவறு. ஏனென்றால் ஒரு கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிசுவதை கொலை நீ பண்ண போறியா அப்படின்றதுதான் முக்கியமா கவர்மெண்ட் இதை தடை செஞ்சதுக்கான காரணமே. அப்ப கர்ப்ப காலத்தில் பாலின நிர்ணயம் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இது முழுக்க முழுக்க கூற்று. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கூற்று. இதற்கான வாதங்களை பார்ப்போம். ஆம், இது பெண் கருக்கொலையை பாகுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. இறுதியில் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும். ஆமா, இப்ப குழந்தை இருக்கிற ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெண் குழந்தையா வேண்டாம், இருக்கிற கஷ்டத்துக்கு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவங்களை கட்டி கொடுக்கறதுக்குள்ள நம்ம மொட்டையாயிடுவோம். அதனால நீங்க என்ன பண்ணிடுங்க, அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பெருசுங்களா உட்காந்து சொல்றதுனால இது பெண் கருக்கொலையை பாகுபடுவதற்கு வழிவகுத்துக்குது. இறுதியில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுக்கும். அது என்ன சார் சமூக ஏற்றத்தாழ்வுனா? பெண் குழந்தைகளை பிறக்காத ஒரு பட்சத்துல ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சும் பெண்களுடைய எண்ணிக்கை குறையவும் செய்யும்ல. அப்ப சமூக ஏற்றத்தாழ்வு அங்க வரதான் செய்யும். அப்ப இது சரி, இந்த வாதம் மிக மிக சரி. அப்ப கர்ப்ப காலத்தில் பாலின நிர்ணயம் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டுமானா ஆம், தடை செய்யப்பட வேண்டும். அப்பதான் பெண் சிசு கொலை தடுக்கப்படும். இல்லை, மக்கள் தங்கள் பிறக்காத குழந்தையை பற்றி அறிய உரிமை உண்டு. எவன் சொன்னது? உனக்கு அப்படி வேணும்னா இந்த வெத்தலையில தடவி மையப்பட ஜோசியம் கிட்ட போய் கேளு, எனக்கு பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இல்ல காதை வச்சு கேளு, என்னவும் பண்ணி தொலை. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராத மாவனே, அடுத்த குழந்தைக்கு வழி இல்லாம பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி டாக்டருங்க மிரட்டணும். காசை வாங்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த சமூகம் உருப்படும். இல்லை, மக்கள் தங்கள் பிறக்காத குழந்தையை பற்றி அறிய உரிமை உண்டுன்னு சொல்றது தவறு. சரிங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ முதல் கூற்று மட்டும் தான் தவறு. அப்ப வாதம் ஒன்று மட்டும் தான் வலுவானது. சரிங்களா? அடுத்து 25வது கேள்வி. சோ MNOP எதிரெதிரே அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு வட்டமோ கட்டமோ ஏதோ ஒன்றுல உட்கார்றாங்க, எதிரெதிரே அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். M என்பவர் N இன் வலதுபுறத்திலும் மற்றும் P என்பவர் O வின் இடப்புறத்திலும் இருக்கிறார்கள். M என்பவர் N இனுடைய வலதுபுறம். அப்ப நான் இங்க N உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த N இனுடைய வலதுபுறத்துல யார் இருக்காரு? M. P என்பவர் O வினுடைய இடதுபுறத்துல. அப்ப O இங்க உட்கார வச்சாதான் P இங்க உட்கார வைக்கணும். அப்ப P O வினுடைய இடதுபுறத்துல எதிரெதிரில் உட்காந்துட்டாங்களா? இப்ப நம்மள என்ன கேட்கறாங்கன்னா, பின்வரும் எந்த விடைகளில் எந்த ஜோடி சேர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறது? எது சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறது? MN P and N இருக்காங்களா? இருக்காங்க. அவ்வளவுதான். N மற்றும் P ஜோடி, மத்தவங்க எல்லாம் ஜோடி இல்ல. ஓகேவா? அடுத்தது ஒரே நிமிஷமா. அடுத்தது a clock seen through a mirror, அதாவது ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் போது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேக்குறாங்க. சோ கண்ணாடியில் தெரியக்கூடிய கடிகாரத்தினுடைய பிரதிபிம்பம் இப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஜஸ்ட் என்ன டைமை கழிக்கணும்னு சொன்னேன், 11:60 கழிச்சிடணும் கொடுக்கப்பட்ட நேரத்தை. அப்ப கொடுக்கப்பட்ட நேரம் 3:15, இத 11:60 கழிச்சுட்டா உனக்கு கிடைச்சிடும். அப்போ 0ல 5 போச்சு, 10ல 5 போகும், 5ல 1 போச்சுன்னா 4, 45 நிமிடங்கள்னு வரணும். அப்ப இவங்க 2 பேரும் கிடையாது, இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஆன்சரு. 11ல 3 போச்சுன்னா 8. அப்ப 8:45 என்பதுதான் 3:15 தெரியும் கடிகாரத்துல. சரிங்களா? அப்ப 26வது கொஸ்டினுடைய ஆன்சர் 8:45. கரெக்டா? கரெக்ட் தான். சரி, அடுத்தது which is the given letters, அதாவது பின்வருவனவற்றுள் சரியாக C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை மட்டும் காண்க. கவனம், எழுத்தை மட்டும் காண்கன்னு கேட்டிருக்கேன். அப்ப நீங்க சிம்பிள் சொல்லக்கூடாது, நம்பர் சொல்லக்கூடாது. அப்ப C எங்க இருக்கா? இங்க இருக்கா. C 5 எங்க இருக்கா? இங்க இருக்கா. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வரக்கூடிய எழுத்து கேக்குறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 எழுத்து தாமா இருக்கு. அந்த 7 எழுத்துல எது நடுவுல இருக்கணும்னா இந்த பக்கம் 3 விட்டுடணும், இந்த பக்கம் 3 விட்டுடணும். அப்ப நடுவுல இருக்கக்கூடிய எழுத்து P. புரியுதா? அப்ப எழுத்தை மட்டும் காண்கனாலே இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட்டட். இது ஆப்ஷனே வராது. பாக்கி இருக்கக்கூடிய 3த்துல தான் ஒரு ஆப்ஷன். அதை ஒழுங்கா பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? அது கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. அடுத்தது
துணிமணிகளுக்கு செலவு செய்ததை விட வீட்டு வாடகைக்கு எவ்வளவு சதவீதம் கூடுதலாக செலவு செய்துள்ளன? அப்போ துணிமணிகள் கிளாத்திங்க்கு செலவு செய்ததை விட வீட்டு வாடகை ஹவுசிங்க்கு எவ்வளவு கூடுதலா செலவு செஞ்சிருக்காங்க? அப்ப துணிமணிகளுக்கு அவங்க செலவு செஞ்சது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%. சரிங்களா? வாடகை, வீட்டு வாடகை அந்த ஹவுசிங்க்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்கன்னா 15%. அப்ப கூடுதலா எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்கன்னா 5% செலவு செஞ்சிருக்காங்க. அப்ப ஏ ஆப்ஷன் போட்டுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தப்பு. மறுபடியும் கெட்ட குடியே கெடும், பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்ன்ற மாதிரி இதுதான் பிசில வச்சு உன திருத்தினா. மறுபடியும் போய் அப்படியேவா போடுவேன்? அவன் என்ன கேட்கறான்? வீட்டு வாடகைக்கு எவ்வளவு சதவிகிதம் கூடுதலாக. இந்த நடுவுல இந்த சதவீதம்ன்ற வார்த்தை இல்லைன்னா எவ்வளவு கூடுதலாகன்னு கேட்டா ஆன்சர் 5%. நான் கேட்கறது எவ்வளவு சதவீதம் கூடுதலாகன்னு கேட்கிறேன். அப்போ 5% கூடுதலாகன்னும் போது இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூவோ பெரிய சின்ன வேல்யூவோ அதை போட்டுக்கோங்க. 10. இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூவோ அதான் போடணும் கூடுதலாகன்னு கேட்கும் பொழுது. சரிங்களா? இதே இங்க குறைவாகன்னு கேட்கும் போது பெரிய வேல்யூ கீழே போட்டு வகுப்பேன். இப்ப கூடுதலாகன்னு கேட்டிருக்காங்க 10% போட்டு சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல அடிச்சு சொல்லணும். அவ்வளவுதான். இப்ப இதை அடிக்கலாமா? ஓகேவா? இது ஒரு முறை, இது 10 முறை. 5 × 10 எவ்வளவுமா? 50%. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, 50% கூடுதலாக உள்ளது. 28வது கேள்வி முடிஞ்சுச்சா? 29 இந்தியா ருபீஸ், ஈராக் என்னன்னு கேக்குறாங்க? தினார். ஓகேவா? தினார்னு நினைக்கிறேன். ஈராக் தினார் தான். ஈரான் தான் ரியால் நினைக்கிறேன். பாத்துக்கோங்க, தினார் தான். அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் கேக்குறாங்க. விடுபட்ட எண்ணை தேர்க. சோ இது எப்படி பண்ணணும்? நடுவுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிறதுலாம் விடை. இந்த 36 எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க? 2 6 இந்த 2யும் 6யும் பெருக்குனா 12, 8யும் 6யும் பெருக்குனா 48. 48ல 12 கழிச்சுட்டா 36. சூப்பர். கூட்டல 36. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்கிருக்காங்க, பெருக்கிட்டு கழிச்சிருக்காங்க. பண்ணலாம். அதே லாஜிக் வருதான்னு பார்க்கலாம். 7யும் 8யும் பெருக்குனா எவ்வளவுமா? 7 8 56, 2 5 10 கழிச்சா 46 வந்துருச்சுமா லாஜிக்கு. அப்ப 4 6 7 10, 7 10 70, 4 6 24, 10ல 4 போச்சுன்னா 6, 6ல 2 போச்சுன்னா 4, 46 அகைன் பீமா முடிஞ்சிருச்சு. அப்ப 30 கேள்வி ஓவரா இன்னைக்கு சைக்காலஜி. சோ நிறைய பாத்துட்டீங்களா? இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டீங்களா? சோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.